ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜி பிரகாஷ் நடித்த இம்மார்ட்டல் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இது வைரல் ஆகிறதுக்கு காரணமே இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக காட்சிகளில் நடித்த கயடு லோகர் பற்றின சீன்ஸ் தான். கயடு லோகர் டிராகன் படத்து மூலமாக அறிமுகமாகி அந்த படத்தில் செம்ம ஹீரோயினாக வளம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சையில் சிக்கினாங்க, ரொம்ப விமர்சிக்கப்பட்டாங்க அவங்க. இதனால அவங்களோட சினிமா வாழ்க்கை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி இன்ஸ்டா ட்விட்டர்லாம் போஸ்ட் போட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. யாரோ சொன்னால் அந்த பொய்யான நியூஸை பார்த்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி என்னோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கயடு லோகர் ரொம்ப உருக்கமாக ஒரு மெசேஜ் போட்டாங்க. அப்புறம் நிறைய படங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ இம்மார்ட்டல் படத்துல ஜி பிரகாஷ் கூட ஹீரோயினா நடிக்கிறாங்க. அந்த படத்துல வந்த நெருக்கமான காட்சிகளை பார்த்து இந்த படத்துலயும் நீங்க நெருக்கமாக தான் நடிச்சிருக்கீங்க, ஏன் நீங்க ஃபேமிலி சப்ஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க, ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப இந்த மாதிரி சீன்ஸும் வந்துகிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லி திரும்ப விமர்சிக்கப்படுறாங்க. படத்தோட கதையை பொறுத்து தான் அவங்க நடிக்கிறாங்க. அவங்க இந்த கதையை மட்டும் சூஸ் பண்ணல, பட் கதை அப்படி வரதுனால அவங்க நடிக்கணும்னு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா திவ்ய பாரதிக்கும் ஜி பிரகாஷ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. இதனாலதான் சைந்தவி ஜி பிரகாஷை விட்டு விலகுனாங்க. திவ்ய பாரதியும் ஜி பிரகாஷும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்தது. ஏன்னா ஜி பிரகாஷ் தொடர்ந்து திவ்ய பாரதி கூட படம் நடிச்சாரு. அந்த படத்தெல்லாம் ரொம்ப நெருக்கமான காட்சி வந்ததுனாலதான் சைந்தவி அவங்களை விட்டு விலகுனாங்கன்னு அப்பயே நியூஸ் வந்தது. இப்ப திவ்ய பாரதி ஆல்சோ இம்மார்ட்டல் படத்தோட நெருக்கமான காட்சிக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஏன்னா என் கூட இப்படிதான் நெருக்கமான காட்சி நடிச்சாரு, பட் ஜி பிரகாஷ் அந்த மாதிரி ஆள் இல்ல, ரொம்பவே நல்லவர் தான், படத்தோட கதைக்காக அப்படி இருப்பாரே தவிர பட் ரொம்ப டீசென்ட் அப்படின்ற மாதிரி திவ்ய பாரதி சொல்லியிருக்காங்க. திவ்ய பாரதி சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.